ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கியிருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற போகுது அப்படின்னு சொல்லப்படுது. கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் விரிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஐயப்பனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு விஷயங்கள், அதாவது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். இந்த பயிற்சி அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். மேலும் ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கியிருக்கு. இதனால் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற்றுமொழி பேசுபவர்களால் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எழுப்பறையாக இருந்த நிலைகள் அனைத்துமே படிப்படியாக மாறப்போகுது. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணையை விட்டு தொலைதூரத்தில் இருந்தவங்க மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் உங்களை தேடி வரும் வாய்ப்பு கிடைக்க போகுது. உறவுகளிடம் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாதிருப்பது ரொம்ப நல்லதுங்க. இரத்தபந்த உறவுகளில் அதீத கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சிறிய வாக்குவாதங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா கூட அது பெரிய பிரச்சனைகளில் முடிய அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சோம்பல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உடல் பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். காலையில் எழுந்த உடனே குளித்துவிட்டு மற்ற வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். இடமாற்றம், வேலை மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என அனைத்து மாற்றங்களுமே கிடைக்கும். சுப காரியத்தில் இருந்து வந்த பாதிப்புகளில் இருந்து பரிபூரணமாக விடுதலை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சுப காரியங்கள் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. அதனால் அற்புதமான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே கண்டிப்பாக நீங்கள் போகுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்பொழுதும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் முருகர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து வகைகளுமே நன்மைகளையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பதிவை மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் 3 மற்றும் 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாத்திய துணிச்சலோடு தைரியமும் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கேதாந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்து வருவதால் உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் நடக்க போகுது. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குரு 5, 7, 9ஆம் இடங்களை பார்வையிடுவதால் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும்.
அரசு வழியில் முயற்சியில் நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க சொந்தமாக வீடு கட்டி குடி போவாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் நிறைவேறப் போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் தகுதியானவர்களுக்கு வரன் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய சொத்து சேரும். குடும்பத்திலிருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கள் போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலக போகுது. பிரிந்திருந்தவங்க ஒன்று சேரும் நிலை உண்டாகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் வழக்குகள் இடம் தெரியாமல் போகலாங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகப் போகுது. உங்கள் திறமை வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பண சேமிப்பு உயர்வு உங்களுக்கு உண்டாக கொடுங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வின் அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில் யோகமான காலகட்டமாகவும் இருக்க போகுது. அதாவது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய யோகக்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார். சமுதாயத்தில் செல்வாக்கு உயர்த்துவார். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கச் செய்வார். தடைப்பட்ட வேலைகள் நடந்தே தீரும். வருமானம் அதிகரிக்கும். 3வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க. துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்க செய்வாங்க. கையில் எடுத்த வேலையை முடித்த பிறகு தான் மறு வேலையை தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையான காலகட்டமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். உங்களை பார்த்து ஏளனம் செய்தவங்க கூட தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலை கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையிடம் செல்வாக்கு உயரும். தொண்டர்களின் ஆதரவு அதிகரிக்கும். பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கும். புதிய வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை ஏற்படும். பிறரை நம்பி இருந்த நிலை இனி உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உயரப்போகுது. அரசு வழி முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் தொடங்க எடுத்து வைக்கக்கூடிய அனுமதி கிடைக்குங்க. தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. பணியாட்களுக்கு வேலையின் மீது இருந்த பயம் போகும். விவசாயத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உழைப்புக்கேற்ற லாபமும் கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலைகள் உண்டாகும். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் நீண்ட கால நனவுகளை நனவாக்குவார். திருமண வயது வந்து வரன் அமையவில்லையே அப்படின்னு மனம் வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தகுதியான வரன் கிடைக்கும். திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். முன்னோர்களின் சொத்து கைக்கு வரும். வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வங்கியில் கேட்டிருந்த பணம் வருங்க. அரசு வழி முயற்சித்தவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் கனவு நனவாகும். தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். தடைப்பட்டு வந்த செயல்கள் ஒவ்வொன்றா நடக்கும். உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது. உறவினர்கள் உங்கள் வீடு தேடி வருவாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் 21ஆம் தேதியானது மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.